செங்கண்ணா, பக்தி பூஜை முடிந்து விட்டது. இனி சக்தி பூஜையை ஆரம்பிக்கலாமா? நீங்கள் கொஞ்சம் மகிழ அந்த பஞ்சவர்ணக்கு கொண்டு வந்திருக்கிறேன் குருவே. அவளை எனது மதனோற்சவ மண்டபத்துக்கு கொண்டு வா. ஏன் இந்த சிலிர்ப்பு? ஓ, மலர் மஞ்சம் அல்லவா? குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். என்னை எதற்காக இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? அடைப்பதா? நீ சுதந்திரமாக பறக்கலாம் என் நெஞ்சத்திலும் இந்த மஞ்சத்திலும். அதற்கு நான் ஒன்றும் விலைமகள் அல்ல. நீ கலைமகள் தான். அதனால்தான் 64 கலைகளில் ஒன்றாகிய அதை ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறேன். பலம் விரும்பாத ஒரு பெண்ணை அடைய நினைப்பது கொடுமையான பாவம் என்று நீ படித்ததில்லையா? படித்திருக்கிறேன். பள்ளியில் அல்ல, பள்ளி அறையில். என்னை விட்டுவிடு. தருவதை தந்துவிட்டு நீ தாராளமாக போகலாம். உன்னை கைகூப்பி கும்பிடுகிறேன். தயவு செய்து என்னை விட்டுவிடு. என் விருப்பத்திற்கு இணங்காமல் நீ வெளியே செல்ல இயலாது. வா வா, உன் தளிர் மேனியை என் மேல் தவற விடு. நில். போதும் என்று நீ கூறுகிறாய். ஆனால் உன் வயிற்றில் இருக்கும் என் மகன் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறானே. பிரபு, துணை தளபதி அவர்கள் அவசரமாக தங்களை காண வேண்டுமா? அப்படியா? வணக்கம் இளவரசி. பாருங்கள், போரிலே நமக்கு வெற்றிதானே? இளவரசி, களத்திலே தளபதியார் இறந்து விட்டார். தலைவன் இல்லாமல் நம் வீரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரபு, மன்னர் முன்வரிசையில் நின்று வாளை வீசினார்.
வீரர்கள் எழுச்சி கொண்டு எதிரிகளை அழித்து வாகை சூடுவார்கள். இந்த முடிவுக்கு நான் முன்னமே வந்திருந்தேன். ஆனால் நீ கர்ப்பவதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிய மனமில்லாததால் தான் நான் இங்கேயே இருந்தேன். நாடு ஆபத்தில் இருக்கும் போது மனைவிக்காக மன்னர் மாளிகையில் தங்குவது எனக்கு பெருமை அளிக்காது. மன்னரை கைக்குள் போட்டுக்கொண்டு அவரை வெறும் மஞ்சத்து ராஜா ஆக்கிவிட்டாள் என்று படிச்சொல் எனக்கு வராமல் பாதுகாத்திருங்கள். வீரலட்சுமியை மனைவியாக பெற்ற நான் பாக்கியசாலி. என் வீரமகனை பெற்றெடு. அதற்கு பரிசாக நான் வெற்றி திருமகனை கொண்டு வருகிறேன். நான் வரும் வரை எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். மனதாலும் வாக்காலும் உடலாலும் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் என்பதற்கான அடையாள கோடுகள் இவை. இந்த கோடுகள் சத்திய ஜுவாலைகளாக நின்று உன்னை காக்கும். இந்த கோடுகள் பத்தினி கோட்டத்தின் எல்லை கோடுகள். என்னை தீயவர்களிடமிருந்து காக்கும் கவச்சம் என்பதை நான் அறிவேன். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். நீங்கள் வரும்போது இந்த கோட்டுக்குள்ளேயே 2 ஜீவன்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கும். மஞ்சு, மஞ்சு பாஷினி, கலாபமயிலே, கதவை திற. அமர கவிதை நயமும் நயமும் வழங்கிடும் சங்கீதம்
நாட்டியம். என் நரம்புகளில் இன்னும் நர்த்தனமிடுகிறது. பிறகு பிறகென்ன? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். பூக்களிலே அழகு எது? பூக்களில் தாமரை. புருஷர்களில் அழகு? மகாவிஷ்ணு. புண்ணிய நதிகளில் அழகு? புனித கங்கை. மங்கையரில் அழகு? மங்கையரில் அழகு மஞ்சு. ஏன் என்னை பாராட்டினால் என்ன குறைந்துவிடும்? உங்களுக்காக என்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் நான். மஞ்சு, மயக்க நிலையில் கூட மனதில் பட்டதை மட்டுமே சொல்பவன் நான். அப்படியானால் நான் அழகி இல்லையா? உன்னை அழகியாக மதிக்கிறேன். ஆனால் உன்னை விட அழகி யாரும் இல்லை என்பதைத்தான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் மறுக்கிறேன். வீண்வாதம் எதற்கு? சரியான தீர்ப்பு சொல்ல அங்கே ஒரு சாட்சி காத்திருக்கிறது. வா. உண்மையின் உறைவிடமான கால கண்ணாடியே, உலகிலேயே மிகச்சிறந்த அழகி யார் என்று காட்டு. என்னை விட அழகு தாமரைதான் என்று காட்டுகிறது உங்கள் கண்ணாடி. ஏன் அவசரப்படுகிறாய்? அதோ அந்த தாமரைக்கு பின்னால் தோன்றும் முகத்தாமரையை பார். மஞ்சு, பிரம்மா என்னை விட சிறந்த ரசிகன். அவன் ரதியை மட்டும் படைத்திருந்தால் அவன் மதியை நான் பாராட்டியிருக்க மாட்டேன். அவளுக்கு மேலும் இந்த அழகியை படைத்திருக்கிறான். யார் இவள்? காபாலி. யார் இந்த வஞ்சிக்கொடி? வஞ்சி நாட்டில் இளவரசி. பெயர் பாலநாகம்மா. மஞ்சு, முக்கனியோடு சர்க்கரை சேர்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். ஆண்களின் மனம் கழுகை போன்றது. அது எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அதன் பார்வை குப்பை மேட்டில் தான் இருக்கும். உண்மைதான். குப்பை மேட்டில் சில சமயங்களில் மாணிக்கங்கள் கிடைத்து விடலாம். இவளைப் போல. காபாலி, யார் இந்த கன்னிமயில்? கன்னி அல்ல, கணவனோடு வாழ்பவள், கற்புக்கரசி. பலே, அப்படிப்பட்டவள் தான் என் அந்தப்புறத்தை அலங்கரிக்க தேவைப்படுகிறாள். நீங்கள் அவளை அடைய நினைப்பது முடவன் சந்திரகாந்த கல்லுக்காக ஆசைப்படுவதை போல் இருக்கிறது. அழகே கண்ணா, அழகே. இத பார். என்ன இந்த மாலை உனக்கு வேண்டுமா? அப்பாவுக்கு வெற்றி மாலை நீ அணிவிக்க போகிறாயா? சரி சரி. இந்த அடியே சின்னவளே, அடியே பெரியவளே, அடியே சின்னவளே. வரும்போது சின்னவளே என்ன சின்னவா? முதல்ல அந்த பெரியவன் நான் இங்க இருக்கேன், என்ன கூப்பிடாம சின்னவளே என்ன சின்னவா? முன்னாடி கொண்டு வந்த மூதேவியா போயிட்டேன்னு சொல்லிட்டா, பின்னாடி இந்த சீதேவியை கொண்டு வந்திருக்க. தெரிஞ்சுக்கோ, இந்த பெரிய சீரே தேவி. பாடி சேட்டா போ. என்ன என்ன சக்கரத்தை சண்டை ஆரம்பிச்சாச்சா? மூணு மிடி வாய. என்ன தீயா? என்னையா அதிகாரம் தூள் பார்க்குது? அரண்மனையில உத்தியோகம் பண்றியே அந்த தூளா? 4 நாளைக்கு வயிற்று காய போட்டா என்ன ஒழுங்கா சரி போட்டு வந்துடும். அதுதான் நடக்காது. இன்னைக்கு உங்க தெய்வ தேவையே இல்லை. அரண்மனையில அமக்கலமான சாப்பாடு. வீர தங்கச்சியா? இல்ல, இளவரசிக்கு குழந்தை பிறந்த யோகம். குழந்தை குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை. தெய்வ கலை அப்படியே சொட்டு. குழந்தைய பத்தி நீ பேசுறியா? உனக்கு வெக்கம் அல்ல? அங்க பாருங்க தங்க விக்கிரகம், இங்க ஒரு தகர விக்கிரகம். வழியிலேயே இதுக்கு மேல நான் என்னடி பண்ண முடியும்? ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு புளிய மரம், ஒரு இது, ஒரு அது, எல்லாத்தையும் குனிஞ்சு குனிஞ்சு சுத்தித்தான் பார்த்தேன். அது மட்டும் போதுமா? புளிய மரத்தை சுத்தினா பிசாசு தான் பிறக்கும். ஒருவேளை உங்க அப்பா சுத்தி இருப்பாங்க. இருக்கும் இருக்கும். என்ன இருக்கும்? சொல்லுங்க. என்ன
தெரியாதவா சொல்லிவிட்டேன். பஞ்சவர்ணம் என்ன பதறாதே. உன் ஜாதகப்படி உனக்கு புத்திர பாக்கியம் 10. அப்ப நான் தான் மலடுங்கிறியா? நான் தான் முந்தா நாள் வந்தவா. இந்த நெல்லு வரல வந்து ஒரு மாவாங்காச்சு. அந்த 10ல ஒன்னாவது இங்க கத்துச்சா? ஆமாண்டி, நான் நெல்லு பாக்கு. ஆமா, நல்லா கேப்பேன். இத்தனை வருஷமா சம்சாரம் பண்றியே, ஒரு நாளாவது சாம்பல தின்னுருப்பியா? ஒரு மாங்காய முடிஞ்சிருப்பியா? ஆண்டே, இந்த ஆளு வெளியே இருந்து வந்ததும் அது சின்னவனே அப்படி எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. என்கிட்ட கொஞ்சுறாரு, என்கிட்ட கொலாடுறாரு, உங்ககிட்ட கொஞ்சுறாரு, உங்ககிட்ட கொலாடுறாரு. 2 பேரும் அறைக்குள்ள போறீங்க, முடிக்கிறீங்க. எனக்கு தெரியாம கேக்குறேன். நீ ஒரு நாளைக்காவது சாம்பல தின்னுருப்பியா? மாங்காய முடிஞ்சிருப்பியா? அடியே, என் பலவீனத்தை பலமா பேசாதங்கிறீங்க. அரசாங்கத்துல நான் ஒரு வீரன், என் உத்தியோகம் போயிட போகுது. ஐயா, நீ சரியா இருந்தியா? நேற்று வந்து சின்ன சிரிக்கி இவங்கிட்ட நான் சீரழிவனா? சிரிக்கி கிரிக்கின்னு உன்னை பெருக்கி விடுவேன். ஜாக்கிரதை. பெருக்கி சொன்ன முறுக்கி அடுப்புல வச்சிருக்காமா? எங்க ஊருக்கு பார்க்கல. ஓம் சச்சிதானந்தம். ஏன் கத்துற? யார் நீ? என்ன வேணும்? ஜீவன் முக்தனான சிவனடியான் யான். அரண்மனைக்குள் போக வேண்டும். நீர் போக முடியாது. யோ காஷாயம், அரண்யத்துல இருக்க வேண்டிய உமக்கு அரண்மனைக்குள்ள என்னையா வேலை? உம்ம மாதிரி பண்டார பசங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருந்தா தான் நாட்டுக்கு நல்லது. பேசாம திரும்பி போ. என் தவ வலிமையை அறியாமல் ஏளனமா செய்கிறாய். அறியா புழுவே, இதோ மண்டை வெடிக்கும் வரை ஆடிக்கொண்டே இரு. சாமி சாமி சாமி, தலையை சுத்தி சாமி. சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி. ஐயோ என்னென்னமோ ஆகுதே சாமி. சாமி எங்க இருக்கீங்க? சாமி எங்க இருக்கீங்க? பிழைத்து போ சாமி. தன்யனானேன் சாமி, தன்யனானேன் சாமி. தங்களை சாதாரண சோத்தமிக்கு பண்டாரம்னு தவறா நினைச்சிட்டேன். நீங்க இமயமலையில உற்பத்தியானவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுது சாமி. இமயமலையிலிருந்து நான் உற்பத்தி ஆகவில்லை. அந்த இமயமலையே என்னால் தான் உற்பத்தியானது. கங்கையும் யமுனையும் என் கைகளில் விளையாடும். அப்படியா? அப்ப சாமிக்கு குளிக்க வேண்டிய அவசியமே இல்ல. குடுமையை அவுத்து விட்டா கொட்டு கொட்டுன்னு கொட்டுமே. மகனே, நீ 2 மனைவிகளிடம் மாட்டிக்கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறாய். என் அசிங்கம் இமயத்தையே தொட்டுடுச்சா? குடும்பம் நடத்துகிறாயே தவிர வாரிசுக்கு ஒரு குழந்தை இல்லை. சாமி, தயவு செஞ்சு என் பலவீனத்தை பகிரங்கப்படுத்தாதீங்க. என்னுடைய கவலையே அதுதான். நாளைக்கே நான் பொசுக்குன்னு போயிட்டா கொள்ளி வைக்க ஒரு குழந்தை இல்லைங்க. கவலைப்படாதே, உன் மனைவிகளுக்கு புத்திரபாக்கியம் நான் தருகிறேன். நீங்களும் பிடி விபூதியை. பிரசாதமா? தாருங்கள் தாருங்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? மனைவிகளுக்கு பூசி நீயும் சாப்பிடு. மனையெல்லாம் தெளித்து விடு. மக்கள் செல்வம் தானாக பெருகும். அப்படியா? இப்பொழுதே செய்கிறேன். தாங்கள் தாராளமாக போங்கள். இஷ்டப்படி சுற்றி திரியுங்கள். போங்கள் போங்கள். இப்பவே வர்றேங்கடி மூதேவிங்களா. உங்களை முழுகாம செய்கிறேன். ஓம் பகுதி பிக்ஷாம் தேஹி. அவனை கடந்தாகிவிட்டது. காரியம் எளிதில் முடிந்துவிடும். தானாக எரிகிறதே. இந்த கோடுகளுக்கு அந்த பக்கம் என் மந்திரம் பலிக்காது. தந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். சிவனடியாரை காக்க வைக்காதே. அவருக்கு கனிகளை காணிக்கையா கொடுத்து விட்டு வந்தது அரசி. கனியை எதிர்பார்த்தால் காய் வந்து நிற்கிறது. சுவாமி, பணிப்பெண்ணே, நான் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல. உன் தலைவியை இங்க வந்து தானம் செய்ய வேண்டும். ஓ, வரச் சொல். அரசியார் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளை கறி கொடுத்த பக்தி எங்கே? பிள்ளைக்காக என்ன அவமதிக்கின்ற சிறுமை எங்கே? அரசி உடனே வராவிட்டால் அதன் விளைவு விபரீதமாகும். சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அரசியாரே வருவார்.
என்ன சிவனடியார் கோபித்துக் கொண்டாரா? ஆமாம் அரசி. தபசுகளை காக்க வைப்பது சாபக்கேட்டை உண்டாக்கும். அழாதே கண்ணா, ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். அழாதே. அழாதே. தர்மம் செய்ய போகும்போது தடுக்காதே கண்ணா. சுவாமிகள், எங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறீர்கள். அது எங்கள் நல்வினை பயனின்றே கருதுகிறேன். கணவர் இல்லாத நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இல்லையே, தம்பதி சமேதராக தங்கள் பாதத்தில் பணிந்து வரவேற்றிருப்போம். சுவாமிகள், இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படியிறங்கி வந்து பிச்சை இடுவதுதான் இல்லத்தரசிகளுக்கு அழகு. படிக்கு வெளியே நின்று பிச்சை பெறுவதுதான் தபஸ்விகளுக்கு மரபு. சுவாமிகள் இந்த பக்கம் வந்து எங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். பாலா, உனக்கு அருள் செய்ய இமயத்திலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நீ படியிறங்கி கொஞ்ச தூரம் வரக்கூடாதா? மன்னர் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார். கணவர் கிழித்த கோட்டை மனைவி தாண்டுவது தர்மமாகாதே. பாலனாகம்மா, காலமே எங்களுக்கு எந்த கோடுகளும் கிழிப்பதில்லை. என்னை நம்பி அந்த கோடுகளை தாண்டி வா. அப்போதுதான் அருள் கிடைக்கும். இல்லையேல் இருள் சூழும். பாலா, உன் கணவன் போரிலிருந்து திரும்பி வருவதும் உன் மைந்தன் நலமாக வளர்வதும் உன் முடிவை பொறுத்திருக்கிறது. பாலா, வா வா பாலா, வா வா பாலா. சுவாமி, உங்கள் ஆணையின்படி என் கணவர் கிழித்த கோட்டை நான் தாண்டி வருகிறேன். எங்களை வாழ வையுங்கள். என் மாங்கல்யத்துக்கும் என் மைந்தனுக்கும் ஆசை தாருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நீ இந்த கோடுகளை தாண்டி வெளியே வர வேண்டாம். கோடுகள் தாண்டிய சீதையின் துயரம் மீண்டும் நடந்தது பரிதாபம். குலமகள் கண்ணீர் எரிமலையாகும். கொடுமைகள் எல்லாம் தூள
சின்னவளே, பெரியவளே, சின்னவளே, வாங்க வாங்க வாங்க. என்னய்யா கத்திக்கிட்டா வர்ற? என்ன விஷயம்? எங்கய்யா மூணாவது சின்ன சிரிச்சு? சிரிக்கிய விடு. எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னீங்களே, இனிமே பாருங்க. இனிமே புதுசா என்னத்தை பாக்குறது? இத பாரு. பையன் சாதாரண பையன், விஷயம் உள்ள பையன். இது கூட விஷயம் இருக்கு. முக்காலமும் உணர்ந்த ஞானி கொடுத்த பையன். இதுல இருக்கிற விபூதிய நெத்தியில பூசிக்கிட்டீங்கன்னா பெருசும் சிறுசுமா 100 குழந்தைய பெத்துக்குவீங்க. 100 குழந்தையா? ஆமா, இது திருதராஷ்டிர திருநீர் ஆச்சே. இந்தாங்க இந்தாங்க. உன் கையால நெத்தியில பூசி விடியா? முதல்ல எனக்கு பூசியா? பூச்சிக்கா அலைவியா? எல்லாத்துக்கும் அலைவீங்களே, வாங்க இப்படி. விபூதி நிறைய மிச்சம் இருக்குது, என்ன செய்யலாம்? சரி, வீடு பூரா தூங்குவோம். புத்திர பாக்கியம் பொங்கி வழியட்டும். ஆச்சரியமா இருக்குது. மாதிரிக்கு ஒரு முட்டையை கூட காணும், எல்லாம் மயமா மறைஞ்சு போச்சு. அந்த விபூதியை கொடுத்தவன் நிச்சயமா சிவனடியாரா இருக்கவே முடியாது. அந்த மகா மாயாவி ரணதீரன் தான். ஐயோ, இந்நேரம் அரண்மனையில என்னென்ன விபரீதம் நடந்திருக்குமோ, நான் போய் கவனிக்கிறேன். சின்னவளே, பெரியவளே, சின்னவளே, பெரியவளே. ஐயோ, உனக்கு மட்டுமா? பாரு, முட்டைகளா வந்துச்சே, அதனால அந்த கெட்ட வாடடி. அதான பார்த்தேன். மந்திர மாமேதையே, வெற்றி செல்வரே, வருக வருக. மஞ்சு, என்ன இது? மாலை. வெறும் மாலை அல்ல, வெற்றி மாலை. ஓஹோ, நீதி வெற்றி பெற்று விட்டது, நீங்கள் குட்டப்பட்டு விட்டீர்கள். இனிமேலாவது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சரிதான். போதும் போதும், உன் கோபத்தை பஞ்சனையில காட்டு. சுந்தரிகளுக்கு நான் அந்த சுதந்திரத்தை தருவதுண்டு. மன்னிக்க வேண்டும். தோல்வி கண்டு துவண்டிருக்கும் உங்களை நான் குத்தி பேசியது குற்றம்தான். என்ன தோல்வியா? பாலநாகம்மாவை கொண்டு வருவதாக ஆர்ப்பாட்டமாக போனீர்கள். கடைசியில் கையில் ஒரு நாயை பிடித்துக் கொண்டு வந்து நிற்கிறீர்களே. மஞ்சு, நீ நினைப்பதை போல இது நாயல்ல, நாகம்மா, பாலநாகம்மா. பார். நீங்கள் எல்லாம் யார்? நான் இங்க எப்படி வந்தேன்? பாலா, என்னை பார், நன்றாக பார். நீங்கள் அந்த சிவனடியார் அல்லவா? உங்களுக்கு நான் பிச்சை. ஆமாம், எனக்கு பிச்சை இடப்பட்ட பொருளை நான் எடுத்து வந்து விட்டேன். என்ன? நான் பிச்சை கேட்டது உணவை அல்ல, உன்னைத்தான். தர்மம் செய்கிறவள் தாய்க்கு சமம் என்பார்கள். ஒரு சிவனடியார் செய்யக்கூடிய காரியமா இது? சிவனடியாரா? நான் அந்த சிவனுக்கும் அடிமை இல்லை, வேறு எவனுக்கும் அடிமை இல்லை. அப்படியானார் நீ? நானா? நான் தான் சர்வசக்தி படைத்த ரணதீரன்.
சுந்தரி, இவளை கொண்டு போய் தனி அறையில் வை. பயந்து விட்டாள் பாவம். படிப்படியாக பக்குவப்படுத்துவோம். என்ன மஞ்சு, வெற்றி மாலைக்குரிய கருத்து இதுதான் என்று இப்போதாவது தெரிகிறதா? கழுத்து மட்டுமா என் கண்ணுக்கு தெரிகிறது, அதற்கு மேலுள்ள எழுத்தும் தெரிகிறது. அம்மா, இதோ திராட்சை கனி, சாப்பிடுங்கள். ரணதீரன் அனுப்பியிருக்கிறார். பாலா, நீயே ஒரு பழத்தோட்டம். முன்னால் நிச்சயம் இந்த பழங்கள் புளிக்கும். நான் இன்னொருவர் மனைவி. என்னிடம் இப்படி நடப்பது தர்மமா? மாற்றான் வீட்டு மல்லிகை நம் வீட்டில் மலர்ந்தால் அதன் மனமே தனிதான். நில். மீறி என்னை தீண்டினார். தீண்டினால் என் கணவர் உன் உயிரை பறிக்காமல் விடமாட்டார். யமனுக்கு இரையாக துடிப்பவன் தான் இங்கு வர துணிவான். மாயமும் மந்திரமும் கற்ற மமதை உனக்கு. வலிமை மிகுந்த தேவதைகளே என் மாளிகையில் படிகளாகி மிதிப்படுகின்றன. 1000 வலிமைகள் உன்னிடம் அடங்கியிருக்கலாம், ஆனாலும் உன் மீது பட்ட காற்று கூட என்னை தீண்ட முடியாது. என்னிடமா சபதம் செய்கிறாய்? இப்போது யார் உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றப் போகிறார்கள்? அன்னை பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, ஜோதி சுரூபமான நாகதேவி எங்களை காத்து ரட்சிப்பாள். நிச்சயம் வெற்றி எங்களுக்கே. இது சோபனாரை. இங்கே தேவை தியான மந்திரம் அல்ல, தலையணை மந்திரம். சுந்தரி, மனம் மாறும் வரை பாலநாகம்மா காவலில் இருக்க